காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும். குமார பொழகு போறோம் அந்த சத்தத்தை கேக்குறேன். இப்பதான்டா குமுதா ஹாப்பி. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரஜினியின் அரசியல் வருகைக்கு தடையாக இருந்ததே திமுகன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு கருத்துங்களாம். இந்த அவதூறு கருத்தை கண்டிச்சு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. யாரா இந்த ஜோக்கரே? புண்பட்ட ரஜினி சாரோட மனது அவருடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ரஜினி சார். ஆனால் இந்த கருத்தில் ஒரு இடத்த கூட ஆதவ அர்ஜுனாவை கண்டிக்கிறேன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கல. நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால யார் யாரெல்லாம் எனக்காக கண்டிச்சிருந்தாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க, அவங்களோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல நோகாம தன்னை விலகி இருக்காரு ரஜினி சார் அவர்கள். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ரஜினி சார் கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் நம்ம வந்து கேட்கணும். இது வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டினோட சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் சினிமா, நம்ம அரசியல் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இப்போது ஒரு தலைவர்னா என்ன, ஒரு தலைமைனா என்ன? நாம் ஒரு இடத்துல கோலூச்சி பறந்துட்டுருக்கோம், ஒரு 30-40 வருஷமாக கோலூச்சி பறந்துட்டுருக்குன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தரவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கறது தான் ஒரு தலைவர். 40 வருஷமாக சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உருட்டிக்கிட்டு இருந்த நீங்கள் அந்த இடத்துல இன்னொருத்தர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அதையே ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறுத்துக்க முடியாத நீங்கள் தான் பொது மேடையில், பொது நிகழ்ச்சிகளில் காக்கா கழுகு கதை சொன்னீங்க. இந்த காக்கா கழுகு அப்போவே உங்களுடைய தகுதி தராதரம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒன்று அறிக்கை விடுற அளவுக்கு இல்லை அறிக்கை விட்டு ஆதவர்ஜனை கண்டிக்கிற அளவுக்கு ஆதவர்ஜனை வந்து அவ்வளவு தரம் தாழ்ந்தோ அவ்வளவு கீர்த்தனமாகவோ உங்களை வந்து விமர்சனம் செய்யவும் இல்லை, அவதூறு கருத்தையும் வந்து பரப்பலை. நீங்கள் அரசியல் வருவதற்கு யாரெல்லாம் உங்களை வந்து தரக்குறைவாக அவதூறு கருத்துக்களை பரப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போமா? நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார்கள். அது இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசு பொருளான வீடியோ. அது எது எனக்காவது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? ஆட்டை துரைமுருகன் வந்து மண்டைக்குள்ள மயில் தான் பார்த்தா மூளையும் இழந்து பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் யாரா சூப்பர் ஸ்டார், யார் சூப்பர் ஸ்டார்? அந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அதை எதிர்த்து என்னைக்காவது ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கீங்க? திமுகவனுடைய பேச்சியாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பால் குடிச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த அறிவு இருக்கும். நீ ஒரு புறம்போக்கு, பொழைக்க வந்த புறம்போக்கு, வாயை பொத்திக்கிட்டு பொழைச்சிட்டு ஓடி போயிட்டே இரு. அவரை எதிர்த்து என்னைக்காவது கண்டன அறிக்கை விட்டுருக்கீங்களா? நீங்கள்லாம் வந்து 40 வருஷமா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் போதும் உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு, உங்களுக்கு பேனர் அடிக்கிறதுக்கு, உங்களுக்கு கட் அவுட்டு செய்கிறதுக்கு, உங்களோட கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இழிச்சவையாக தெரிஞ்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 40 வருஷமாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு ஓடுகளி நீங்கள் போட்டிருக்க கருத்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு % ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் எந்த மாதிரி ஆட்கள்ன்றத தமிழக மக்களுக்கு வந்து இப்போ தான் உணர்த்திருக்கு. அதனால் நீங்கள் செய்கிற கருத்தோ இல்லை நீங்கள் போடுற கருத்தோ தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையவே கிடையாது.